இந்த கவர்மெண்ட் ஸ்கூலு திருச்சியில் ஆயில் மில்லும் பக்கத்தில் இருக்கிற மிலிட்ரி காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். எங்கள் ஏரியா தான். இந்த ஸ்கூலில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேர்கிட்ட இந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைய நிலவரம் இந்த ஸ்கூலில் வெறும் 100 பிள்ளைங்க மட்டுமே படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருச்சு. எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் நம்பிட்டு போகிறாங்க. எல்லாரையும் தான் சொல்கிறேன். எல்லாருமே ப்ரைவேட்டில் தான் நம்ம பிள்ளைங்க படித்தா நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்றாங்க, என்ன உட்பட. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டு, ஸ்கூலில் எப்படி டீச்சிங் பண்ணுறாங்க, ஸ்கூலில் சிஸ்டம் வைஸ் ஸ்கூலோட கட்டமைப்பு எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது. நாம் முன்னெடுத்து அந்த ஸ்கூலை டெவலப் பண்ணி கொஞ்சம் மெனக்கட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக அந்த ஸ்கூலை கொண்டு வர முடியும். ஸோ நம்மளோட ஆட்சியில் ஏற்கனவே இருந்த ஆட்சி ஓரளவு கட்டமைப்பில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குறை சொல்ல முடியாது, இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னமும் அதை மேம்படுத்தி அதை நம்ம ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த ஸ்கூல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய்ட்டு உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள், உங்கள் ஃபீஸை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. கவர்மெண்ட் என்ன அலாட் பண்ணுறதோ அந்த ஃபீஸை மட்டும் தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் மிரட்டுறதை விட நம்ம ஸ்கூலை நாம் டெவலப் பண்ணி ஒரு சரியில்லாத ஒரு நிர்வாகத்தை சரி பண்ணி அது ஒரு கரெக்டான ரூட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலோட எண்ணிக்கை கம்மியாகி கவர்மெண்ட் ஸ்கூலோட எண்ணிக்கை அதிகமாகி மக்கள் இன்னும் நிறையா பயன்பெறுவாங்க. இலவச கல்வியை நாம் மக்களுக்கு சுலபமாக கொடுக்க முடியும், இன்னும் சுலபமாக கொடுக்க முடியும். அப்படியே என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கணும், அதுதான் எனக்கு கௌரவம். நான் மாதம் 30,000-40,000 ஃபீஸ் கட்டினா தான் எனக்கு ஒரு கௌரவம். நான் மற்றவங்க வீட்டை அப்போ தான் போய்ட்டு நான் என் பிள்ளை 40,000 கொடுத்து படிக்க வைக்கிறேன், 50,000 கொடுத்து படிக்க வைக்கிறேன், எல்கேஜிக்கே நான் 35,000 ஃபீஸ் கட்டிக்க தெரியுமா அப்படின்லாம் தம்பட்ட அடிக்காமல் காசு கொடுத்து தான் நீ கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் 35,000-40,000 அப்படிலாம் கட்ட தேவையில்ல. உங்களால் முடிஞ்ச 5,000, 10,000 கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்தந்த ஏரியா ஸ்கூலுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலிமா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பைசா போட்டுவிட்டு அந்த கமிட்டி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் டெவலப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஸ்கூலாக மாறிடும். நம்ம ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கூல் அது, புரியுதுங்களா? நம்ம கட்டி நம்ம ஸ்கூலில் கட்டி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது. ஆனால் அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஏரியாவோட ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலோட தரம் உயர்ந்து ஒரு நல்ல கல்வியை நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே அமைச்சு கொடுக்கலாம். ஸோ சிந்திச்சு முன்னெடுத்து நம்ம ஸ்கூலை நம்ம டெவலப் பண்ணுவோம். நன்றி.